ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் இந்தியாவின் 28 மாநிலங்களில் ஒன்றான ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சுடுகாட்டு ஊழியரும் அவருடைய மனைவியும் புதைக்கப்பட்ட சவக்குழியை தோண்டி ஒரு சடலத்தின் மீது ஒரு தவறு செய்ததால் ஏற்பட்ட நெஞ்சை பதற வைக்கும் அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் எல்லா சம்பவத்தை விட மிக பயங்கரமாகவும் அப்நார்மலாகவும் இருக்கலாம் என்று நீங்கள் நம்பலாங்க. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது சுரேந்தர் அப்படிங்கிறது தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய நண்பனின் தாத்தா காலத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிராமத்தை சேர்ந்த சுடுகாட்டு ஊழியராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பேர் தாங்க ரமேஷ் கண்ணா அப்படின்றவர். அவருக்கு அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 38 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவருடைய மனைவி மற்றும் 5 வயசில் ஒரு பையன் இருந்திருக்காங்கங்க. அந்த பையனுக்கு உடம்பால் ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையா பிறந்ததுலேருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் அவர் நின்றுகிட்டு இருந்தாருன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாருங்க. என்ன ஆச்சு நமக்கு பையனுக்கு உடம்புக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மருத்துவர்களுக்கே ஒன்றுமே புரியலைங்க. ஒருவேளை உங்களோட பையனோட உடம்புல ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பையனுக்கு ஏதோ ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் இந்த மாதிரி பெரிய லெவலில் காசு செலவு பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களோட பையனை நீங்கள் காப்பாற்ற முடியும். அது என்ன பிரச்சனைன்றதே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களுடைய பையனே நினச்சி தினமும் இந்த சுடுகாட்டு ஊழியரும் அவங்களுடைய மனைவியும் வருத்தப்பட்டு வேதனையில துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் அதே கிராமத்தை சேர்ந்த ராமையா ரெட்டி அப்படின்ற ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா கூட்டு குடும்பமாக வாழக்கூடியவருங்க. 5 பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னால் ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் இருந்திருக்குது. கட்ட பஞ்சாயத்து வட்டி கொடுப்பது அந்த மாதிரி செயலில் தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த கிராமத்தில் இவர் ஒருத்தர் தான் பார்த்தா ஏற்கனவே ஒரு 2 பெரிய வீட்டுக்காரங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பமும் பெரிய வீட்டை சேர்ந்தது அப்படின்றனால 3ஆவது ரகமாக எல்லாருமே பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் திடீர்னு அவருக்கு நோய்வாய்ப்பட்டு தோராயமாக இறக்கக்கூடிய தருவாயில் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேரோடும் புகழோடும் வாழ்ந்துட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி நோய் வாய்ப்பட்டு இப்படி நான் படுத்து கிடக்கிறேன். நான் ஒருவேளை இறந்து போயிட்டேன்னா என்னுடைய சடலத்தை புதைக்கும் பொழுது அந்த சடலத்தோடையே சேர்த்து நான் யூஸ் பண்ண தங்க நகைகள் மற்றும் ஆடை அணிகலங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே சேர்த்து என்னோட சடலத்தோடய நீங்கள் புதைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதே மாதிரி அவரோட ஆசைக்கிறங்க அவங்களுடைய பசங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே அந்த நபர் இறந்தே போயிறாருங்க. அப்படி அவர் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கே தூக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே. அதே மாதிரி இந்த சுடுகாட்டு ஊழியராக இருக்கக்கூடிய ரமேஷ் கண்ணாவுமே இந்த சுடுகாட்டுக்கு நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி நெருங்கி வந்துட்டு அதுக்காக 6 அடி குழியில சவக்குழி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இறுதி சம்பிரதாயங்கள் செய்யறதுக்காக வேலை செய்வாங்க இல்லையா, அதுக்காக எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்காரு. அதன் பிறகு அந்த சடலத்தை அந்த குழிக்குள்ளேயே இறக்குறாங்க. குழிக்குள்ள இறக்கிக்கிட்டு அந்த தங்க நகை அவர் யூஸ் பண்ண பொருட்கள்ல எல்லாமே ஒரு மூட்டை மாடி வெள்ளை துணியில கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொருளை இவர்கிட்ட தாங்க கையில் கொடுக்குறாங்க, இந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த சடலத்துக்கு கீழேயே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குழிக்குள்ளேயே இறங்கி அந்த சடலத்துக்கு கீழே வச்சுறாருங்க. அதன் பிறகு இறுதி சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு முடிச்சு அந்த சடலத்தை மூடப்பட்டு கூட்டமாக எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. அப்படி எல்லாருமே கிளம்பின பிறகுமே இந்த சுடுகாட்டு ஊழியர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சடலத்துக்கிட்டே புதைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே நின்றுகிட்டே இருந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டு ஊழியர் இவருடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க. அப்படி வீட்டு கிட்டத்தட்ட இரவு 12 மணி வரைக்கும் அவங்களுடைய மனைவி கிட்ட பேசவே இல்லை. இதை நோட் பண்ணிட்டு தான் அவங்களுடைய மனைவி என்ன கேட்குறாங்கன்னா, என்னையா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், பேசவே மாட்ற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த சுடுகாட்டு ஊழியர் என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய வீட்டுக்காரர் இறந்து போனார்,
அதில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அது உனக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்களுடைய மனைவி வந்து சொல்கிறாங்கங்க, இது எனக்கு தெரியும்ல, அவருடைய சடலத்துக்கு கீழே வந்து அவர் யூஸ் பண்ண அந்த தங்க நகை எல்லாமே வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த ரமேஷ் கண்ணா என்ன சொல்கிறாருன்னா, என்னடி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, நம்மளோட பையன் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும், அவனை வந்து உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நமக்கு நிறையா பணம் வேணுன்றது உனக்கு தெரியும், அதனால அந்த பணத்தை வந்து நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன, புதைக்கப்பட்ட அந்த சடலத்துக்கு அந்த நகையெல்லாம் எதுக்கு தேவைப்பட போகுது, நம்மளோட பையனுக்காவது எடுத்துகிட்டு வந்தோம்னா யூஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னையா சொல்லிட்டு இருக்க, அதை நம்ம எப்படியா எடுக்க முடியும், ஒருவேளை நம்ம எடுக்கிறோன்னு தெரிஞ்சாலே வந்து ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து நம்மளை வெட்டி கொண்டு கூறு போட்டுருவாங்கயா, சம்பந்தம் இல்லாம பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு ரமேஷ் கண்ணா வந்து அதுக்காக பயப்படவே இல்லைங்க. இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நாள் காரியமான பிறகு வந்து யாருமே அந்த சுடுகாடு பக்கமே வரமாட்டாங்க. நம்ம நள்ளிரவு நேரத்தில் போனோம்னா அந்த சடலத்தை தோண்டி வந்து நம்ம நகையை வெளியே எடுத்துடலாம், அதுக்கு பிறகு வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காருங்க. உடனே அவங்களுடைய மனைவி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பையனை வந்து பார்த்துருக்காங்க. அவருடைய பையன் வந்து ஆல்ரெடி உடம்பு முடியாதவர் இல்லையா, அதை பார்த்துட்டு இவங்களுக்கே வந்து மனசாரலை. இதுக்கு பிறகு நம்மளுடைய பிரச்சனை தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது, அதனால நம்மளுடைய பையனோட உயிரை காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம், அதனால நம்ம எப்பேற்பட்ட தவறான செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நாள் காரியமாகணும் அப்படின்றக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இறந்து போன பெரிய வீட்டுக்காரங்க உறவினர்கள் வந்து இந்த சுடுகாட்டுக்கு வருவது வழக்கம் இந்த 3ஆம் நாள் காரியத்துக்கு, அதனால அவங்களாம் வந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 3ஆம் நாள் காரியம் முடிஞ்சு 4ஆவது நாள் வந்து இவங்க அந்த சுடுகாட்டுக்கே போய் அந்த நகையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அன்றைய இரவு நள்ளிரவு நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க, தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும். அவங்களுடைய பையனை வந்து அவங்களுடைய வீட்டிலேயே படுக்க போட்டுட்டு இந்த ரமேஷ் கண்ணாவும் அவங்களுடைய மனைவியும் வந்து அந்த சுடுகாட்டுக்கே நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வந்து இவங்க எதுவுமே செய்யவே இல்லை, யாருமே அந்த இடத்துல வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க அந்த சவத்துக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி போகும்பொழுதே இவங்களுடைய கையில் வந்து கடப்பாறை மற்றும் மண்வெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு தாங்க போகிறாங்க. அப்படி போன பிறகு அந்த குழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆகியுமே தோண்டி முடிக்க முடியலைங்க, இவங்களால வந்து தோண்டவே முடியலை. அதன் பிறகு ஒரு மணி நேரமாக வந்து அந்த குழியை தோண்டி முடித்த பிறகு அந்த சவத்தையே வந்து உங்களுடைய கண்ணால் பார்த்துறாங்கங்க. அப்படி பார்த்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சவத்துக்கு மேலே வந்து நிறைய மண்களாக இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து தோண்டி ஒரு குழிக்குள்ளே இறங்கி எடுத்துகிட்டு இருக்காருங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான துர்நாற்றம் வீசி இருக்குது. அங்கே துர்நாற்றம் மட்டும் வீசுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சடலத்தை புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் ஆயிடுச்சு. அதனால அது மேலே வந்து ஏகப்பட்ட புழுக்கள் வந்து மொச்சிட்டு இருந்தது. இதை பார்த்தது வந்து அவங்களுடைய மனைவி வந்து திடீர்னு இப்படி வாமிட்டே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சடலம் வந்து அழுகி போன நிலைமையில இருந்திருக்குது. ஆனால் இதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம தன்னுடைய பையனோட உயிரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றக்காக வந்து துணிஞ்சுதாங்க வந்து இந்த செயலை வந்து ஈடுபட்டிருக்காரு இந்த சுடுகாட்டு ஊழியர். அதன் பிறகு அந்த சடலத்துக்கிட்ட வந்து சுற்றி முற்றி தேடுறாருங்க. ஏன்னா அந்த நகைகளை புதைக்கப்பட்டதே இவர் தான் புதைச்சிருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து அவருடைய கை வந்து அந்த நகை மேலே கைப்பற்றிருக்குது. அதன் பிறகு அந்த நகையை எடுத்துட்டு, நான் அந்த நகையை எடுத்துட்டேமா, நான் மேலே ஏறி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி அந்த நகையை எடுத்துட்டு ஒரு குழிக்கு மேலே ஏறலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இவங்க எல்லாருக்குமே பேரதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் திடீர்னு ஆங்காரமாக ஒரு ஆண்மகன் அழக்கூடிய சத்தம் வந்து கேட்குதுங்க. இதை கேட்டது அவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னையா இங்கே நடக்கிறதெல்லாம் தப்பாக படுற மாதிரி தெரியுது, பேசாமல் நீ அந்த நகையை வந்து அந்த குழிக்குள்ளேயே போட்டுட்டு வந்துடுறியா, நம்ம முதல்ல ஓடி போயிடுவோம்யா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ரமேஷ் கண்ணா அந்த சுடுகாட்டு ஊழியர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கோபமே வந்துருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு குழியை தோண்டி அந்த நகையை என்னோட கையிலே எடுத்துட்டேன், இந்த மாதிரி பேசிட்டு கேடி, முதல்ல நீ தள்ளி நில்லு, நான் வந்து எடுத்துகிட்டு மேலே ஏறி வரேன் அப்படின்ற மாதிரி அந்த குழியை தாண்டி இப்படி மேலே ஏற ட்ரை பண்ணுறாருங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்க, இவருடைய காலை பிடிச்சி யாரோ விருட்டுன்னு இந்த குழிக்குள்ளேயே இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே அந்த சவத்து கீழே வந்து இப்படி விழுந்துட்டாருங்க. விழுந்ததுக்கப்புறம் பார்க்குறாருங்க, அந்த புழுக்கள் எல்லாமே வந்து முச்சிட்டு இருக்கு இல்லையா, இவருடைய மேலேயும் ஏறிடுதுங்க. அடுத்த நிமிஷமே மறுபடியும் இவருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து இந்த குழிக்குள்ள சடலத்து மேலேயே விழுந்தார் இல்லையா, அப்படி விழுகும் பொழுது இவருடைய உள்ளங்கையை வந்து அந்த சடலத்தோட முகத்திலேயே வந்து இப்படி அமுக்கியிருக்காருங்க. அமுக்கின அடுத்த நிமிஷமே ஆல்ரெடி அது அழுகி போயிருக்கு அப்படின்றனால வந்து அந்த முகத்தோட்டம் வந்து அப்படி பாதியாக பிஞ்சிட்டு வந்திருக்குது. இதை பார்த்ததும் இவரே அறியாமல் வந்து பயத்தில் நடுங்கியிருக்காருங்க. அதுக்கும் மீறி வந்து அந்த கையெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் அந்த குழியை தாண்டி ஏறலாம்னு நினைக்கிறாருங்க. இவரோட காலை வந்து மறுபடியும் விருட்டன் பிடிச்சி வித மாதிரி இருந்திருக்குது. இந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுடைய மனைவி வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து காட்டுகள் வந்து பலமாக வீசியிருக்குங்க. எல்லா மரங்களும் வந்து ஒரு சேர வீசி இருக்குது.
எல்லா மரமும் இவ்வளோ நேரம் வந்து சைலண்டாக தான் நினச்சி திடீர்னு இப்படி வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி மிரண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் ஓடி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கணவர் இருக்கார் இல்லையா, அவர் குளிக்கிட்டே விட்டுட்டு அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சுடி, நீங்க என்னை தனியாக விட்டுட்டு போறியடி, இவ்வளோ நேரம் எனக்கு பயம் இல்லை, இப்போ நீ பண்ணுறதாண்டி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி வந்து, நான் வீட்டுக்கு போகல, நான் இன்னுக்குள்ளே நிற்கிறேன், நீ முதல்ல மேலே ஏறிவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழியை தாண்டி கஷ்டப்பட்டு மேலே ஏறியே வந்துட்டாரு. அப்படி மேலே ஏறி வந்த பிறகு அவங்களோட மனைவி வந்து பக்கத்தில் கூப்பிட்டு சத்தம் போட்டுறாருங்க. இந்த மண்ணெல்லாம் அந்த குழிக்குள்ளேயே தள்ளி நம்ம அந்த சவத்தை வந்து கரெக்டாக சமப்படுத்தி மூணா மட்டும்தான் யாருக்குமே வந்து சந்தேகமே வராது. முதல் அதை செய்யாமல் இந்த இடத்தோடு நம்ம போகவே முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குழியை தூண்டி அந்த சுற்றி மண்ணாக வந்து மேலே ஏற்றி வச்சுருக்காங்க இல்லையா, மேடு மாதிரி, அது எல்லாத்தையுமே மறுபடியும் இந்த குழிக்குள்ளே தள்ளுறாங்க. அப்படி குழிக்குள்ளே தள்ளி அந்த சடலத்தை வந்து இப்படி சமப்படுத்துறாங்க. அந்த சவக்குழியை மூடிட்டாங்க. மூடின பிறகு இவங்க வந்து அந்த இடத்த தாண்டி மறுபடியும் கிளம்பலான்னு நினைக்கிறப்ப மறுபடியும் பயங்கர அதிர்ச்சிங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிலங்க. இவங்க நிற்கக்கூடிய திசையை பார்த்துட்டு ஒரு 7-8 நாய் அப்படியே கத்துற மாதிரி குலைக்கிற மாதிரி இவங்க பக்கத்துக்கிட்டே நெருங்கி வந்துருச்சுங்க. அந்த நாய்களோட முகத்தை இவங்களால பார்க்கவே முடியலைங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்குது. இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு அந்த நாய்கள் குலைக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் அந்த நாய்களை பூரா இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய திசையை பார்த்து தான் குலைச்சிட்டு இருக்குது. என்ன நாய் வேற இடத்த பார்த்துட்டு குலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் நாய்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த இடத்த பார்த்து தான் குலைச்சிட்டு இருக்குது. அதையும் மீறி இவங்க இருவருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கையில் ஆல்ரெடி வந்து இந்த சுடுகாட்டு ஊழியர் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு உகந்த ஒரு விபூதி வச்சுருப்பாங்க, அந்த கோயில் பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விபூதியை ஒரு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றி வீசுறாருங்க. வீசின பிறகு இவங்களுடைய மனைவியை கூட்டுக்கிட்டு அந்த உங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு சுடுகாட்டு ஊழியருடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்யா, ஆனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம எப்படி நம்ம நம்புறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா, இது மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சுடுகாட்டு ஊழியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்குமே பயப்படாதமா, நம்ம வந்து இந்த நகையை வந்து இப்போதைக்கு நம்ம வெளியே எடுக்கவே வேணாம், நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே மூடி மறைச்சு வச்சுருப்போம். அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் காரியம் முடிஞ்சது பிறகு தான் நம்ம இந்த நகையை வந்து வெளியவே எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஊர்லேயே நம்ம இருக்கவும் முடியாது, வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் கடந்துருச்சுங்க. அந்த சுடுகாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் மற்ற ஊர்க்காரங்க யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வரல. இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த நகையை வந்து உள்ளுக்குள்ளே எப்பயும் கூட புதைச்சி வச்சுருக்கோம், அதை யார் எடுக்க போகிறா, யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை பெருசாகவே எடுத்துக்கலங்க. ஆனால் இந்த இருவரும் கணவன் மனைவி செய்யக்கூடிய செயல் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த ஊர்க்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஒன்னே போட்டுருவாங்க. அதனால இவங்க பயந்துக்கிட்டு அந்த நகையை வந்து மூடியே வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் கடந்துருச்சு. அன்றைய பொழுது காலை பொழுது இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த ரமேஷ் கண்ணாவான சுடுகாட்டு ஊழியரும் அவங்களுடைய 5 வயசு பையனும் வந்து வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தில் வந்து சந்தை போட்டிருக்காங்க, அதனால் அந்த சந்தை போனோம்னா விலை மலிவாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவங்க கையில் இருக்கக்கூடிய கூடை எடுத்துகிட்டு இவங்களுடைய கணவரான ரமேஷ் கண்ணா கிட்ட போயிட்டுரே மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சந்தைக்கே கிளம்பி போயிடறாங்க. அப்படி சந்தையில் காய்கறி எல்லாமே வாங்கிக்கிட்டு இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய கிராமத்துக்கே வரலான்ற மாதிரி முடிவெடுத்து ஒரு பேருந்தில் ஏறி உட்காடுறாங்க. அப்படி அந்த பேருந்து இவங்களுடைய கிராமத்துக்கே நெருங்கி வந்துருச்சுங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய பேருந்து நிறுத்தம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து வண்டி நிற்கிது. உடனே இவங்க வந்து எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் சீட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய முன் படிக்கட்டுலாங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இறங்கணும்னு நினச்சா அடுத்த செகண்ட் தாங்க கூடி இருக்க எல்லாருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு தடால்னு ஒரு சத்தங்க. உடனே பஸ்ஸை நிப்பாட்டிட்டு வந்து எல்லாருமே வந்து இறங்கி போய் பார்க்குறாங்கங்க. அந்த பெண்மணி நின்றுக்கிட்டு கீழே இறங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து பின்னாடி இருக்கக்கூடிய டயரில் வந்து அப்படி விழுந்து நஞ்சு போய் கிடக்குறாங்க. தலையை வந்து செதறி போய் கிடக்குது. இவங்களுடைய மூளையுமே வந்து தனியாக ஒரு இடத்துல போய் தூரமாக வீசின மாதிரி கிடந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வந்து நடுங்கி போயிட்டாங்கங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, இவங்க இறங்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த பேருந்து வந்து நிப்பாட்டினாங்க இல்லையா, அந்த டிரைவரு திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, கண்ட்ரோலே இல்லாமல் வந்து அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி விருட்டுன்னு பிடிச்சி இழுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணியிருக்காருங்க. அதனால தாங்க இந்த விபத்தே நடந்திருக்குது. உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு கூடியிருக்க நபர்கள் எல்லாருமே வந்து அந்த டிரைவர் போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவர் யார் என்ன அப்படின்னு விசாரிச்சதுக்கப்புறம் தாங்க தெரியுது, அவர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது தெரிய வருது. உடனே அதன் பிறகு அங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அந்த பெரிய வீட்டுக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்துட்டாங்க. அதன் பிறகு அவர் வந்து மன்னிச்சு அவரை வந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த சுடுகாட்டு ஊழியருக்கு. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கே வந்து பார்க்குறாருங்க. அதன் பிறகு அவங்க மனைவி படுத்துக்கக்கூடிய கோலத்தை பார்த்துட்டு மிரண்டு போய் கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய பையன் 5 வயசு பையன் இருக்காரு இல்லையா, அவருமே வந்து அம்மா அம்மா அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்மணியோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சுடுகாடு இருந்திருக்குங்க. ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வீட்டுக்காரர் இறந்து போனார் இல்லையா, அந்த சுடுகாட்டுக்கு போகிறது வழக்கம் கிடையாது. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு சுடுகாடு வந்து அமைஞ்சிருக்குங்க.
அந்த இடத்துக்கே கொண்டு போய் அவங்களுடைய மனைவி வந்து எரிமேடையில் கொண்டு எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அதுக்கு பிறகு எரிமேடையில் எரி ஊட்டும் பொழுது இவங்க கூடி வந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அவங்களுடைய உறவினர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கே வந்து கிளம்பிட்டாங்க. அப்படி எல்லாரும் கிளம்பி போன பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களுடைய பையனை வந்து பக்கத்திலே தாங்க உட்கார வச்சிருக்காரு. அந்த எரிமேடையில் வந்து எரிச்சிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு தூரமாக வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது கதறி கதறி அழுதுட்டு இருக்காருங்க. நான் பண்ண தப்பால இப்படி நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்களுடைய 5 வயசு பையன் வந்து அவங்களுடைய அம்மாவை நினைச்சு தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதே உங்களுடைய பையன் வந்து இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தான் இல்லையா, திடீர்னு வந்து விகாரமா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். இதை கேட்டது ஒரு மிரண்டு போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு இந்த பையன் வந்து எங்க பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை வந்து ஊரும் பார்த்துருக்காருங்க. பார்த்த உடனே ஒருவருடைய உடம்பெல்லாம் வேர்த்து விடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பையனை வந்து எரிமலையை பார்த்து தாங்க அப்படி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த ஒரு உத்து பார்த்துருக்காரு இல்லையா, அந்த இடத்துல வந்து கருன்னு ஒரு கரிய உருவங்க. அப்படியே ஒரு கோரமான ஒரு தோற்றத்தோட ஒரு எரிந்து போன நிலையில வந்து ஒரு பெண்மணி வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது இவருக்கு வந்து பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. உடனே அந்த பெண்மணி யாரு என்னன்றது வந்து இந்த சுடுகாட்டு ஊழியருக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க. அது வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய மனைவி தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு இவருக்கு மறுபடியும் பேரதிர்ச்சி. அப்படியே இவங்களுடைய மனைவியான அந்த ஆன்மா வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் இருக்கக்கூடிய அந்த திசையை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி இப்படி கையை தூக்கி காமிச்சிருக்குங்க. பார்த்ததுமே வந்து இவருக்கு நடுங்கி போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய பையனை அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருந்தோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய 5 வயசு பையனை தூக்கிக்கிட்டு இவர் வந்து ஓடலாம் ட்ரை பண்ணுறாருங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய பையனை வந்து இப்படி தோளில் தூக்கி வச்சுட்டு இப்படி ஓடலாம் ட்ரை பண்ணுறாரு இல்லையா, அடுத்த செகண்டே வந்து இவர் அந்த இடத்த தாண்டி நகரவே முடியலைங்க. என்னாச்சு, ஏன் அப்படி நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்த்தா அவர் கதிகலங்கி போய் நிற்கிறாரு. என்ன காரணம்னா, இவங்களுடைய பையனோட கால் வந்து அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குது. அவருக்கு நல்லாவே தெரியுதுங்க, அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அந்த ஆன்மாவா இருக்கு இல்லையா, அது வந்து அதே எரிமலை கிட்ட தான் நிற்கிது. ஆனால் நம்மளுடைய பையன் வந்து கால் வந்து அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த ஆன்மா செய்யக்கூடிய வேலை தான் நம்மளுடைய பையனோட காலை பிடிச்சி இப்படி விருட்டு நிறுத்திட்டு இருக்கு. இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய பையனையுமே வந்து கூட்டிகிட்டு போயிடுவா. இதை வந்து நம்ம விடவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, உன்னுடைய பையனை நீயே கொல்ல பார்க்குறியா, வேண்டாமா, அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல இல்லாமல் டிசப்பியர் ஆயிருக்குங்க. உடனே இவருடைய பையனை வந்து தூக்கிக்கிட்டு இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது, நம்மளுடைய வீட்டுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை தூக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே குடுன்னு ஓடி வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கே ஓடி வந்த சுடுகாட்டு ஊழியர் அவங்களுடைய பையனை இருக்க பற்றிக்கிட்டு வந்து போர்வையை பற்றி இழுத்து தூங்குறாருங்க. நம்மளுடைய மனைவியே நம்மளை வந்து கொல்ல பார்க்குறாளே, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் அப்படி தண்டனைலாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நடுநடுங்கி போயிட்டாரு. அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வந்து வீட்டுக்கு வெளியே வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து அழக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இதை கேட்டது வந்து மிரண்டு போய் வந்து இப்படி உட்காந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதன் பிறகு வீட்டை கதவு அப்படி லைட்டாக மெல்ல திறந்துட்டு வெளியே எட்டி பார்க்குறாருங்க. தலையே இல்லாமல் ஒரு முண்டை வந்து அப்படி நின்றுட்டு இருக்குங்க உயரத்தில். இதை பார்த்தது இவருக்கு பேரதிர்ச்சி. நம்மளுடைய மனைவியோட ஆன்மா தான் இந்த இடத்துக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருச்சு போல, இனிமேல் நம்ம வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சடால்னு மூடிட்டு உங்களுடைய பையன் அப்படி இழுத்து பொத்திட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காருங்க. நடுக்கி போயிட்டு விடிய தூங்கவே இல்லைங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும், இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காருங்க. அன்றைய பொழுது அப்படியே போயிடுச்சுங்க. அன்றைய இரவு நடந்தது தாங்க அமானுஷ்யத்தோட உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். இந்த சுடுகாட்டு ஊழியரான ரமேஷ் கண்ணாம அவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, இருமே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு யாரோ ஒப்பாரி வைக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டது தூக்கத்துலேருந்து முழிச்சிடுறாருங்க இந்த ரமேஷ் கண்ணா அப்படின்றவர். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்மணியும் இருவரும் வந்து ஒப்பாரி வச்சா எப்படி இருக்கும், ஏதோ ஒரு துக்க வீட்டில் அந்த மாதிரி கலவையாக கலந்து கேட்குதுங்க. இதை கேட்டது மிரண்டு போயிட்டாங்க. அதை யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா அது, ஏற்கனவே நம்மளுடைய மனைவி தான் வந்து பயமுறுத்திட்டு இருந்தா, திடீர்னு ஒரு ஆண்மகனுடைய சத்தமும் கேட்குதே அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டாருங்க. உடனே பக்கத்தில் படுத்தக்கூடிய அவங்களோட பையனை பார்க்குறாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சிம்னி விளக்கு வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய வீட்டில் வந்து கரண்ட் வசதிலாம் இல்லைங்க. சிம்னி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு பயன்படுத்துவது வந்து வழக்கம். அதே மாதிரி இந்த விளக்கு எடுத்துகிட்டு இவருடைய பக்கத்துலேயே ஒடி வச்சுக்கிட்டாருங்க. அந்த சமயத்தில் தாங்க இவர் உட்காந்துருக்கக்கூடிய கூரைப்பாய் இருக்கு இல்லையா, அந்த கூரைப்பாயில் வந்து சமணக்கால் போட்டு தான் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்ப்புறத்தில் ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி அந்த கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு பொருள் ஒன்று கடந்திருக்குங்க. இதை பார்த்தது, இது என்ன பொருள், இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி நெருங்கி போகிறாருங்க. நெருங்கி போனதுக்கப்புறம் உத்து பார்க்குறாருங்க. அது வந்து ஈரப்பதமாக இருந்துருக்குது, ரத்த கலவையாக கலந்தமாக இருக்குது.
உடனே அந்த பொருளை வந்து கையில் தொடர்றதுக்கே ஒரு பயமாக இருக்குது. அதுக்கும் பிறகு அந்த பொருளை எடுத்து இப்படி கையில் இப்படி வச்சு பார்க்குறாருங்க. பார்த்த செகண்டே மிரண்டு போயிட்டாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க, ஒரு மூளை தான். அது மூளை சாதாரண மூளை கிடையாதுங்க, ஒரு மனித மூளை. அதுக்கு பிறகு தாங்க ஒரு பொறி தட்டவே ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி வந்து விபத்தாகி இறந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து அவங்களுடைய மனைவி மட்டும்தாங்க தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த மூளை வந்து எங்கே போச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தேடவே கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் புறமே அந்த மூளை வந்து செதறி ஒரு இடத்துல வந்து உளுந்து கிடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதை எடுக்கவே இல்லைங்க. அந்த மூளை வந்து இப்போ நம்மளுடைய வீட்டுக்கே தேடி வந்திருக்கு, இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நடுங்கி போயிட்டாரு. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவே மறுபடியும் திகிலூட்டக்கூடிய ஒரு அமானுஷமான உச்சகட்டமான ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, இவர் அந்த மூளையை பார்த்து அடுத்த நிமிஷமே தூக்கி வீசி இருக்காருங்க. வீசின உடனே அவங்களுடைய பையனை வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு கதவை திறந்து எப்படியாவது நம்ம இதை தள்ளி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து வெளியே தள்ளியிருக்காருங்க. தள்ளும் பொழுது எதிர்ப்புறத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியுது. என்னடா யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து உத்து பார்த்துருக்காருங்க. ஒரு ஆண்மகன் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த ஆண்மகனோட முகத்தோட்டத்தை பார்த்த உடனே வந்து இவருக்கு தெரிஞ்சிச்சுங்க, அது வேற யாரும் கிடையாது, சில நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா ராமையா ரெட்டி அப்படின்றவர், அதே நபர் தாங்க அப்படியே நின்றுட்டு இருக்காரு. உடனே இதை பார்த்துட்டு தாங்க அப்படி நடுங்கி போய் நிற்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் இருந்து அப்படி ரத்த கலரில் வந்து அப்படி கண்ணீராக வந்துட்டு இருக்குங்க. உடனே கதவை தடால்னு மூடிட்டு ஒரு மறுபடியும் வந்து இவருடைய கூரைப்பையிலே வந்து உட்காந்துட்டாருங்க. அதுக்கு பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியரான ரமேஷ் கண்ணா என்ன பண்ணுறாருன்னா, அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி போட்டா இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய விபூதி எடுத்து வீட்டை ஃபுல்லாக பூசி விடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையனுடைய நெத்தியிலையும் இவருடைய நெத்தியில பூசிட்டு தண்ணி கலந்து வெளியே தெளிச்சு விடுறாங்க. எந்த ஒரு ஆன்மாவும் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, நம்மளுடைய பையனுக்கும் நமக்கு பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு தாங்க அந்த விஷயம்லாம் பண்ணுறாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே குனிக்குருவி போய் உட்காந்துட்டு விடிய தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு ஓடி போயிடணும், இனிமேல் இங்கே இருந்தோம்னா நம்மளோட உயிரே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அந்த பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய பையனையுமே தயார்படுத்திட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு 4-5 பெரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, பெரிய வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாருமே இவங்க வீட்டுக்கிட்ட நெருங்கி வராங்கங்க. என்னடா கிளம்பிட்டு இருக்க, நம்மளுடைய கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர் தவறிட்டாரா, அதனால சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சுடுகாட்டுக்கு அந்த சடலத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு முன்னாடி நீ சுடுகாட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் சுடுகாட்டு ஊழியர் வந்து எவ்வளவோ சமாளிச்சு பார்க்குறாருங்க. இல்லைங்கய்யா, நான் கொஞ்சம் பக்கத்தில் ஊருக்கு போகிறேன், என்னுடைய பையனுக்கு வந்து உடம்பு இல்லை அப்படின்றாரு. ஆனால் அவங்க வந்து நீ கட்டாயம் போய் ஆகணும், நீ போகலைன்னா வேற யார் போவா அப்படின்னு சத்தம் போட்ட பிறகு வந்து இவர் அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மறுநாள் கூட நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரி சுடுகாட்டுக்கு கிளம்பி அந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருக்காரு. அவங்களுடைய பையன் 5 வயசு பையன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இவரை விடவே இல்லை. நானும் கூட வரப்பா அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அந்த பையனையுமே கூட்டிகிட்டு அந்த சுடுகாட்டுக்கே போயிட்டாருங்க. அப்படி சுடுகாட்டுக்கே நெருங்கி போயிட்டு அவங்களுடைய பையனை வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு இவங்க எல்லாருமே உறவினர்களெல்லாம் கூடியிருக்காங்க இல்லையா, அந்த குழியெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு அதுக்கான வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு காத்துட்டு இருந்திருக்காருங்க சடலம் வரதுக்காண்டி. அதே மாதிரி தோராயமாக ஒரு 5 மணி 5:30 மணிக்கெலாம் அந்த சடலத்தை வந்து சுடுகாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த சடலத்தை வந்து அந்த குழிக்குள்ளே அப்படி இறக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருமே வந்து பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னா, இந்த சுடுகாட்டு ஊழியருடைய பையனை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளிதானே இருந்தான், எங்கேருந்து வந்தான்னு தெரிலங்க, கூட்டத்தை விளக்கிக்கிட்டு அந்த சடலத்தை இறக்குறக்கு அடுத்த செகண்டுக்கு முன்னாடியே வந்து அவன் குழிக்குள்ளே வந்து விழுந்திருக்காங்க. இதை பார்த்ததை வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா, முதல்ல ஏறி வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அது ஆல்ரெடி வந்து ஆழமாக இருக்கக்கூடிய குழி. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உளுந்திருக்கான் இல்லையா அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன், நான் வரதா இருந்தால் என்னோடய பொருளை பூரா எனக்கு திருப்பி கொடுங்க, இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு இந்த சுடுகாட்டு ஊழியரை பார்த்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சுற்றி இருக்கவங்களுக்கு பூரா வந்து பெரிய அதிர்ச்சி. என்ன ஆச்சு, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பையன் இருக்கக்கூடிய அந்த பேசக்கூடிய மலையில குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலையே பேசாமல் யாரோ ஒரு பெரிய நபர் பேசினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பீரமான கட்டை குரலை வந்து பேசியிருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு சில பெரிய நபர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பையனோட உடம்புல வந்து ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு சுற்றி இருக்க நபர்கள் வந்து மறுபடியும் பயங்கர அதிர்ச்சிங்க. அப்படி அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் ராமையா ரெட்டி வந்திருக்கேன், இந்த பையனோட உடம்புலாம் நான் இருக்கேன், என்னுடைய பொருள் பூரமே அவனுடைய அப்பங்கிட்ட தான் இருக்குது, அதை எல்லாமே என்கிட்ட வந்து எடுத்து திரும்ப கொடுங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு யாருமே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஆங்காரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டது அத்தனை பேருமே வந்து இந்த சுடுகாட்டு ஊழியரான ரமேஷ் கண்ணாவை தாங்க திரும்பி பார்த்துருக்காங்க. உடனே இந்த ரமேஷ் கண்ணா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இப்படி முட்டி போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கு பிறகு தாங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது, இவர் வந்து அந்த நகையை வந்து குழியை தோண்டி எல்லாத்தையும் எடுத்தது வச்சது. அதன் பிறகு வந்து அதனால வந்து இவங்களுடைய மனைவி வந்து இறந்து போனது எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அதன் பிறகு அந்த ஊர்க்காரங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சவத்தை வந்து அப்படியே வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க.
அப்படி வந்த பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 பெரிய வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட மத்தியில் இந்த பஞ்சாயத்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி பஞ்சாயத்தை கூட்டின பிறகு அந்த பெரிய வீட்டுக்காரங்களில் ஒருத்தர் வந்து இந்த ரமேஷ் கண்ணாவை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக நீ நல்லா தான்டா இருந்த, உன்னை இவ்வளோ நல்லாவே நாங்கள் நினச்சிருந்தோம், திடீர்னு நீ ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்னே அவர் எல்லாருமே மனசில் உள்ள ஆதங்கத்தை பூரா வெளிப்படுத்துறாருங்க. அந்த நகை மேலே எனக்கு பேராசைப்பட்டோ இல்லை என்னுடைய மனைவி ஆசைப்பட்டோ நான் எடுக்கணும்னு நான் நினைக்கல சாமி. என்னோட பையனோட உடம்புக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நான் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ வந்து இங்கே காப்பாற்றவே முடியாது, வெளியே போய் பார்க்குறாங்க நிறையா பணம் செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் அந்த பணத்தை எடுத்துட்டோம்னா என்னுடைய பையனோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் பண்ணேன். ஆனால் நான் பண்ணதுக்கு பாவமாக வந்து என்னுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டா. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா வந்து என்னையுமே வந்து பயமுறுத்தி என்னுடைய பையனையுமே வந்து பயமுறுத்திட்டே இருந்துச்சு. இது நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கும்பிட்டுட்டு இருக்காருங்க. இதை பார்த்தது ஒரு கட்டத்தில் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ரமேஷ் கண்ணா அப்படின்ற நபர் வந்து இப்போ இருந்து இல்லைங்க, இவங்களுடைய பரம்பரையாக வந்து உங்களுடைய ஊர் மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்டவர் வந்து திடீர்னு இப்படி திருடுறாரு அப்படின்றா வந்து உங்க யாருனாலையும் வந்து ஏற்கவே முடியலங்க. அவங்களுடைய பையன் வந்து உடம்பு முடியல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து ஒரு கட்டத்தில் வந்து மன்னிச்சிட்டாங்கங்க. இனிமே அந்த நகையை வந்து நீ கையில் வச்சுக்க கூடாரா, உன்னை மன்னிச்சது பெரிய விஷயம் கிடையாது, அதே கூடிய வந்து மறுபடியும் தோண்டி அதுக்குள்ளேயே போட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்த ரமேஷ் கண்ணா என்ன பண்றாருன்னா, அவர் எடுத்து வச்சிருக்க நகையை பூரா எடுத்துக்கிட்டு ஒருத்தருடைய வீட்டுக்கு தேடி போறாருங்க. அது யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமையா ரெட்டின்னு இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஆன்மா தான் இவங்களை பயமுறுத்தினது. அவங்களுடைய வீட்டுக்கு தாங்க போறாரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு இந்த நகையை பூரா நான் எடுத்தது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சாருங்க. உடனே கூடியிருக்க எல்லாருமே வந்து மன்னிச்சிட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த நகையை நீங்கள் எடுத்த இடத்துல வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட வேற எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த சுடுகாட்டுக்கே நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டு ஒரு ஆல்ரெடி வந்து மண்வெட்டி அந்த மாதிரி கடப்பாரெல்லாம் கொண்டு போயிருக்காருங்க. அந்த மண்ணையெல்லாம் கஷ்டப்பட்டு தோண்டி அந்த சடலத்தை ஒரு கட்டத்தில் வந்து பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு அந்த நகையை பூரா அதே இடத்துல வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் மூடி சமப்படுத்தியிருக்காருங்க. சமப்படுத்தின பிறகு வந்து ஒரு வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான் சாமி, நான் பண்ண பாவத்துக்காக என்னுடைய மனைவிக்கும் தண்டனை கிடச்சிருச்சு, நான் வேணும்னே பேராசப்பட்டு இப்படி பண்ணலை, என்னுடைய பையனுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வேண்டி கதறி எழுதிருக்காருங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த சுடுகாட்டு ஊழியருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷ்ய தாக்கமும் இல்லைங்க. இது நடந்த சில வருடங்களுக்கு பிறகு அந்த சுடுகாட்டு ஊழியர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வயது முதிர்வு காரணமாக வந்து இறந்தே போயிட்டாருங்க. அதே மாதிரி அவங்களுடைய பையன் 5 வயசு பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தூரத்து உறவினர்கள் வந்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் என்னுடைய நண்பனுடைய தாத்தாவின் காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடந்தது பிரதர், இதை மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கேன், அவன்கிட்ட நான் வந்து பர்மிஷன் வாங்கி தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த சுரேந்தருடைய குடும்பம் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி தாங்க ஆந்திராவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பரை வந்து பழகி அவருடைய தாத்தா காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு தாங்க பகிர்ந்துருக்காங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணியே சுரேந்தருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற த்ரில்லான தரமான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.